தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. வெங்கர் ஆர்சனல் விட்டுட்டு போகும்போதோ ஒரு சர் அலெக்ஸ் யுனைடெட் விட்டுட்டு போகும்போதோ இருந்த கிளப்போட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம் as compared to club. இல்ல ஆர்சனல் தடுத்து நிறுத்துற ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, அதுலயே ஆக்சுவலா ஒரு பெருமையா ஸ்டார்ட் சொல்லலாம். அவங்க கடைசியா எங்களை தோக்கடிச்சு ஏதோ ஒரு 600 கேலண்டர் டேஸ் என்னமோ ஆயிடுச்சான். லாஸ்ட் ஒரு 2 சீசன் தான் தோக்கடிக்கல. சோ நாங்க ட்ரோஃபி ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி யூரோப்பியன் டிராஃபி எப்படி வின் பண்றதுன்னு 5வது டைம் உங்களுக்கு சொல்லி தரோம். வரீங்க, வெயிட் பண்ணுங்க. வரோம். ஆப்போசிட் டீம் தான் ஜிங்ஸ் பண்ணுவாங்க. சொந்த ஃபேன்ஸ், சொந்த கோச், சொந்த பிளேயர்ஸே ஜிங்ஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்லம்புக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி யாராலும் இருக்க முடியாதுங்க. ஏதோ ஒன்று அது காரணம், ஏதோ ஒரு கோல் போட்டோம்னா ஆப்போனன்ட் சுத்தமா கோல் போட விடவே கூடாதுங்கிற செட்டப் நீங்க போயிடுறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு கோல் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். 2 கோல்ஸ் போற வரைக்கும் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இருக்காது. ஹவு டு யூ ஃபீல் as an Arsenal fan? பாட்டட்டா இந்த ஒரு செட்டப்பை கம்ப்ளீட்டா மாத்தி இப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இருக்கிறது, how is it for you? அப்பா அவங்க ஒரு கேமை ஜெயிச்சுட்டானுங்கன்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பாத்தியாடா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு பெப் குவார்டியோலா ஒரு சைடு 13 கேம்ல ஒரு கேம் வின் பண்றாங்கிறத நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. and it all started with the hierarchy. எந்த ஒரு பிளேயரையுமே வாங்க முடியாத ஒரு நிலை வந்ததுதான் எனக்கு தெரிஞ்சு மேன்செஸ்டர் சிட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். ஆனா மான்செஸ்டர் சிட்டிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்றது நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான். பட் ஸ்டில் we trusted பெப். பெப் அவர் மேஜிக் பண்ணிடுவாருப்பா. அவர்லாம் ஃபேபியன் டெல்ஃபியை லெஃப்ட் பேக்கா போட்டு 100 பாயிண்ட் எடுத்தாரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் பெப் ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 28 கேம்ஸ் கழிச்சு தான் இப்போ ஏதோ ஒரு கோல் போட்டார். ரீசெண்டா ஒரு கோல் போட்டார்ல, அதுவுமே ஆஃப்டர் 28 கேம்ஸ். அப்போ அவர் அட்டாக்கரா இருந்து அவனும் ஒண்ணும் பண்ணல, போடனா டிப் ஆயிட்டான். சோ ஒன்லி ஹாலண்ட் நம்பி எப்படி ஒரு டீம் கோல்ஸ் ரிலை பண்ண முடியும். ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். அண்ட் ஒரு மிட் சீசன் ரிவ்யூல இருக்கிறோம். அண்ட் இந்த ட்ரிபிள் பாஸ் ஷூட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எபிசோட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் சேனல் ஃபுட்பால் பேஜ்ல இருந்து we have கௌதம் அண்ட் சுபாஷ். வணக்கம், வெல்கம் டு த ஷோ both of you. ரொம்ப நாள் உங்களோட சேர்ந்து ஷோ பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆசை. அண்ட் அப்கோர்ஸ் as always அறிவழகனும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் அறிவழகன். ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கணும்னா லீக் லீடர்ஸ் ஒரு ரன்னிங் அவே வித் டைட்டில், ஒன் ஹேண்ட் ஆன் த டைட்டில், லிவர்பூல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கௌதம் இருந்தே ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ கௌதம், ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட தாட் என்னவா இருந்தது? நம்பர் 1, ஏன்னா யோகன் கிளாப் இல்லாம ஆர்னே ஸ்லாட் உள்ள வர்றாரு அப்படின்னும் போது போன வருஷமே ஸ்டார்டட் ஆஃப் வெல், பட் டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் 1 or 2 கேம்ஸ் தோத்ததா இருக்கட்டும், 1 or 2 கேம்ஸ் கையில இருந்த கேம் விட்டு போனதா இருக்கட்டும். சோ அப்பவே ஒரு குட்டி ஒரு பெரிய கிரைசிஸ் சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஸ்லம்ப் இருந்தது. அந்த ஸ்லம்ப்ல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒண்ணு இருக்குது. அந்த டைம்லயே புது மேனேஜர் வேற வராங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மிட் சீசன்ல இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல லிவர்பூல் இருப்பாங்க, இல்ல ஒரு இவ்வளவு ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, கண்டிப்பா புது மேனேஜர் உள்ள வரும்போது பர்சனலி அந்த லிங்க் வந்துட்டு இருந்தபோது நிறைய மேனேஜர்ஸ் லிங்க் ஆனாங்க. பட் ஃபைனலி ஐ திங்க் மிட் மேல ஓகே ஆர்னே ஸ்லாட் தான் அப்படின்னு சொல்லி முடிவான பட்சத்துல ஐ டிட் சம் ரிசர்ச். சரி, இவன் என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஓகே இந்த சீசன் ஹீஸ் ஒன் த கப், போன சீசன் ஹீஸ் ஒன் த லீக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆல்வேஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு ஏடிவிசிஏ லீக் வின் பண்ணிட்டு வந்தா நமக்கு உடனே நம்ம மைண்ட் என்ன தான் போகும், இது ஒருவேளை அவன மாதிரி ஒரு மேனேஜர் ஆகி இருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். உண்மையா நல்லவனா இல்லையா? ஏன்னா எனக்கு மேனேஜர் மேல இருக்கிற நம்பிக்கையோட எனக்கு எட்வர்ட்ஸ் மேலயும் ரிச்சர்ட் ஹியூஸ் மேலயும் நம்பிக்கை இருந்துச்சு. பிகாஸ் எட்வர்ட்ஸ் ஐ திங்க் ஹீஸ் ப்ரூவன் தட் ஹீஸ் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் எங்க டென்யூர்ல இருந்தப்போ அவனு பக்கத்துல யாருமே அவர் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பயங்கரமா பண்ணாப்ல. ஸோ ஐ தாட் ஓகே எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பின் கிரைங் அவுட் ஃபார் த லாஸ்ட் 2-3 years ஆஃப் த கிளாப். நாங்க லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறமே we are very very monotonous. அதுக்கு நாங்க சொல்லவே தேவையில்லை என்ன பண்ண போறோங்கிறது ஆப்போனன்ட்டுக்கே தெரியும். ஒரு லைன் அப் இருந்து விளையாடுற ஸ்டைல்ல இருந்து எல்லாமே தெரியும் ஆப்போனன்ட்க்கு. ஆனாலும் we were playing really good. That was the one thing which kept Klopp apart. அது தெரிஞ்சு இதுதான்ப்பா என் லைன் அப், இதான்ப்பா நான் ஆட போறேன்னு தெரிஞ்சே வருவார். So with shot உள்ள வரும்போது I just wanted that unpredictability. So கொஞ்சம் வேற மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கணும், ஆப்போனன்ட் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 week 2 weeksல ப்ரீ சீசன்ல நடந்த போது எங்க மெயின் பிளேயர்ஸ் யாருமே இல்ல. எவ்ரி ஒன் வாஸ் அவுட். எல்லா டீமுக்கும் தான் நினைக்கிறேன். யூரோஸ் போயிருந்தாங்க, கோப்பா அமெரிக்கா போயிருந்தாங்க, எல்லா இதுக்கும் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட மெயின் கோர்ல இருக்கிற 6 பிளேயர் வெறும் 7 days தான் இருந்தாங்க. லாஸ்ட் 1 week தான் இருந்தாங்க ப்ரீ சீசன்ல.
ஸோ எனக்கு அது ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. இவனுங்க எப்படிடா வந்து உடனே அடாப்ட் பண்ணுவானுங்க, எவனுமே இல்லையே அப்படின்னு. பட் வேர் வி ஆர் ரைட் நவ், ஐட் சே we've not overperformed. We've performed as we wanted to perform. மத்த கிளப்ஸ் எல்லாம் they have underperformed. Basically அவங்க வந்து they could have been closer to us. they made mistakes, they dropped points. நாங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிலாம் ஆகல. ஏன்னா எங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் கோர் பிளேயர்ஸா இருந்தாங்க. நான் திருப்பி நான் சொல்ற ஒரு விஷயம் அதான், வெங்கர் வந்து ஆர்சனல் விட்டுட்டு போகும்போதோ ஒரு சர் அலெக்ஸ் யுனைடெட் விட்டுட்டு போகும்போதோ இருந்த கிளப்போட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம் ஆஸ் கம்பேர்ட் டு கிளாப் வந்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன்னு he bought in all those midfielders, ஒரு வருஷம் இருந்துட்டு and then he left much better squad. So அதுல பாக்கும்போது இந்த ஹாஃப் சீசன் I am really happy with where we are. பொச்சட்டினோ அதே மாதிரி தான் விட்டுட்டு போயிருக்காரு மலேசியாக்கு சொல்ல போனா. நீங்க பாருங்க, அவங்க வந்து லாங் டர்ம் கோச்சஸ் பத்தி பேசிருக்காங்க. நீங்க பொச்சட்டினோ அதுக்குள்ள இழுத்து வரணும்ன்ற அவசியமே கிடையாது. செட் பண்ணி பொச்சட்டினோ டீம் தானே பாது. எங்களுக்கு லாங்கஸ்ட் சர்விங் மேனேஜர் மொரினோ இருப்பாரு, 4 வருஷம் கண்டினியூஸா இருந்தாரு. அதுக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க மாதிரி 20 வருஷம் 10 வருஷம்லாம் வாய்ப்பே கிடையாது. பொச்சட்டினோ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி நிக்கோலஸ் ஜாக்சனை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரா மாத்தி, கோல் பாமருக்கு வந்து வெறியேத்தி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காருல. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்டெர்லிங்கே அனுப்பி விட்டுட்டு போயிட்டாப்ல. அதுதான் பிக்கஸ்ட். இது தூரம் ஒரு பண்ணி கொடுத்து மரஸ்காவோட டீமுக்கு வந்து பொச்சட்டினோ நன்றியோட இருங்க லியோ. நாங்க நன்றியோட தான் இருக்கோம். சோ சுபாஷ், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன லிவர்பூலை பத்தி? ஏன்னா நீங்க லிவர்பூலை ஃபேஸ் பண்ணீங்க. அண்ட் யூசுவலாக ஆர்சனல் ஃபேன் சொல்ற ஒரு விஷயம் நான் நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன், நாங்க மட்டும்தான் லிவர்பூல் அந்த டைம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது. பட் ஆனா லிவர்பூலோட மேனேஜர் ஆர்னே ஸ்லாட் வந்து செல்சி மட்டும் தான் எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாங்கன்னு சொன்னதெல்லாம் வேற விஷயம். பட் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? லிவர்பூல் வந்து இந்த சீசன் சோஃபார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இல்ல ஆர்சனல் தடுத்து நிறுத்துற ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அதுலயே வந்து ஆக்சுவலா ஒரு பெருமையா ஸ்டார்ட் சொல்லலாம். அவங்க வந்து கடைசியா எங்களை தோக்கடிச்சு வந்து ஏதோ ஒரு 600 கேலண்டர் டேஸ் என்னமோ ஆயிடுச்சான். லாஸ்ட் ஒரு 2 சீசன் தான் தோக்கடிக்கல. சோ நாங்க ட்ரோஃபி ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து சந்தோஷப்பட்டுப்போம். என்ன ஒரு பயம்னா, எங்களுக்கு இவனுக்கு ஜெயிக்கிறது கூட பிரச்சனை இல்ல. திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேனேஜர் இந்த ஃபர்ஸ்ட் சீசனே வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், உடனே ஆர்டேடாவை தான் இழுப்பாங்க. அவங்க ஜெயிச்சது கூட பிரச்சனை இல்ல. 6 வருஷமா இருந்திருக்கிற 1 பில்லியன் கிட்ட செலவு பண்ணியாச்சு, உன்னால ஜெயிக்க முடியல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஸ்லாட் ஜெயிச்சிட்டாங்கன்றதா மெயின் டாபிக்கா இருக்கும் லிவர்பூல் ஜெயிச்சாலுமே. என்ன பண்றது, நீங்க பேஸா போறீங்களே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. பேஸ் 3 பேஸ் 4ஓட பேஸ் 5 கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்றத எல்லாரோட கம்ப்ளைண்டாவும் இருக்கு. பேஸ் 3 பேஸ் 4 கூட வரவும் நல்லா பண்ணீங்க, பேஸ் 5 என்ன மேனேஜர் மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. 19 மேட்ச் இருக்கியா, பாதி சீசன் இருக்கியா, அதுக்குள்ள எல்லாரும் வந்து முடிவு கட்டிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஆக்சுவலா வந்து ஆர்சனல் மட்டும் இல்ல, லிவர்பூலா இருந்தாலும் சரி, செல்சியா இருந்தாலும் சரி, மேன் யுனைடெட், மேன் சிட்டி எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சனலா இருக்கட்டும், செல்சியா இருக்கட்டும், அடுத்து என்ன டீம் சொன்னீங்க? யுனைடெட், செல்சி, மேன் யுனைடெட் 14th இருக்காங்க. அவங்க எங்க இதுக்கு அப்புறம் டைட்டில் வர போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மேட்ச்க்கு முன்னாடி பிரைட்டன் வந்து 4th இருந்தாங்க, ஃபுல்ஹாம் வந்து 6th இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பிரைட்டன் 9th 10th இருக்காங்க. டாட்னம் வந்து டாப் 4க்கு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 11th இருக்காங்க. என்ன சொல்றேன், ரொம்ப ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஒண்ணு இல்ல. சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம செல்சி ஸ்டார்டிங்ல பேசினதான், எனக்கு செல்சி வந்து இந்த ஸ்லம்பை எப்படி மேபி நெக்ஸ்ட் ஒரு வின் பண்ணிடலாம். பட் ஆனா வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் லீக் ஆகிறது வந்து இல்லாட்டி வந்து கிரியேட் பண்றது வந்து அதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ண போறாங்கன்னு இருக்கு. செல்சி ஸ்லம்ப் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க எங்க பொசிஷன்ல வந்து நிக்க போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. சிட்டி வந்து திருப்பி ஒரு 3 வின் பண்ணாங்கன்னா டாப் 4ல வந்துருவாங்க கரெக்டா. என்னன்னா 90 அதுதான் சொல்றேன், லாங் லீக். பட் ஆனா ரொம்ப அல்டிமேட்டம் சீக்கிரத்திலே கொடுத்து முடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் எல்லா மேனேஜர்ஸுமே வந்து இருக்கு டைம் இருக்கு. ஸ்லாட்டுமே வந்து நாங்க ஸ்லாட் வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட டைட்டில் ரேஸ் பத்தி பேசிக்க மாட்டாரு. ஸ்லாட் வந்து we are doing our job அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா மேனேஜருக்குமே தெரியும், ஏன்னா ஒரு பெரிய சீசன். அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 5 வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு டீம் 5 வின் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரியல எனக்கு கரெக்டா. ஏதோ ஒரு டீம் 5 வின் பண்ணிருக்காங்க. ஆனா டாப் 6ல இருக்க டீம்லாம் பாத்தீங்கன்னா லாஸ் வின் இப்படி மாறி ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் டைம் இருக்கு. நம்மளுக்கு ஜனவரி, பிப்ரவரி அப்படிலாம் போகும்போது அந்த கிரன்ச் வரும். இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல வரும், குவார்டர் ஃபைனல்ல, FA கப்ல வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் வரும், சாம்பியன்ஸ் லீக் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் வரும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒண்ணு நிறைய இருக்கு. இப்ப அந்த இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மிட் சீசன்லயே வந்து நம்ம சொல்ல முடியாது கிளப் இவங்களுக்கு தான், லீக் இவங்களுக்கு தான், இவங்க தான் டாப் 4னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. என்னால எந்த வகையிலுமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சொல்லப்போனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து டைட்டில் ரேஸ்ல இருக்காங்க. இப்ப யாராவது சொல்லுவீங்களா? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? அதான் கேக்குறேன் கேள்வி.
இல்ல அதுதான் சொல்றேன். நாங்க செல்சி வந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப திடமா தான் இருக்கோம். லைக் we are not in the title race. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு லிமிடேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க வந்து எனக்கு தெரியும் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரெலிகேஷன், செகண்ட் டார்கெட் ஜேடன் சான்சோ சைன் பண்றதுக்கு 14th மேல முடிக்கிறது, தேர்ட் வேற என்ன சொன்னீங்க, யூரோப்பா லீக் ஸ்பாட் வருது, அப்புறம் டாப் 4 வருது. புரியலனா எல்லாமே அண்டர்டாக்ஸ் ஸ்டோரி பண்ணி சொல்றாங்க. செல்சி 1.2 பில்லியன் மேல செலவு பண்ணியாச்சு மேன். நீங்க தான் நாங்க என்ன கேக்குறேன், நீங்க ஓகே 1.2 பில்லியன் மேல செலவு பண்ணிட்டோம், ஓகே ஃபைன். பட் ஸ்டில் நாங்க இப்பவுமே ஒரு புது ஸ்குவாட் தான். இல்ல எந்த ஒரு பிளேயருமே 2 இயர்ஸ்க்கு மேல கிடையாது, 2 வருஷத்துக்கு மேல அந்த டீம்லயே இருந்தது கிடையாது. லியோ நான் கேக்குறேன் நீங்க இப்படி சொல்றீங்கல்ல ஒரு பாயிண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு மேல இல்ல அப்படின்னு. அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கிற டாப் டேலண்ட் உங்க கிளப்ல தான் இருக்காங்க. ஆமா கண்டிப்பா இருக்குது. அப்ப அது எப்படி என்னமோ ஒண்ணுமே தெரியாத பிளேயர்ஸ வந்து இவ்வளவு பணம் கொடுத்து பாவம் என்னமோ ஆப்பிரிக்கால வந்து இது பயிர் விளைச்சிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து என்னமோ ஆட வச்ச மாதிரி வந்து ஐயோ எங்களுக்கு என்ன பாலை எட்டி வதைக்க தெரியாத மாதிரி ஒரு கிம்மிக்கு. 5 வருஷத்துக்கு இல்லாத மொத்த டேலண்ட்டும் உங்களுக்கு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு டேலண்ட் வேணும்னா கூட நாங்கெல்லாம் உங்கள்ட்ட வந்து வாங்கணும். அப்படி எப்படி பார்த்தாலும் நீங்க ப்ராஃபிட் பண்ணுவீங்க. என்னது 2 டீம் வச்சு ஒரே டீம். ஆர்பி லைப்சிக், ஆர்பி சால்ஸ்பர்க்னு ஒரு ரெட் புல் குரூப் இருக்குது. அங்க மான்செஸ்டர் சிட்டி, வார்டுக்குள்ள 2 டீம் வச்சிருக்காங்க. 2 டீம் அப்படி சொல்றீங்களா? பாதி பேர் ரெஜிஸ்டரே பண்ணல அவங்க. ஜாலியா நான் கௌதம் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான். நான் அதுதான் சொல்றேன், இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க டெஃபினட்டா நீங்க டைட்டில் ரேஸ்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஃபிளாப். அது கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த கரண்ட் சீசன்ல we are not in the title race. 1.2 பில்லியன் கட்டிட்டு 5 இயர்ஸ் ன்னு பேசிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் தான் பேசுறீங்க. நான் சொல்றேன் இந்த வருஷம் நீ ஏதோ கப்ல அடிக்கிறீங்க. கான்ஃபரன்ஸ் லீக் மட்டும் உங்களுக்கு யூரோப்பியன் டிராஃபி எப்படி வின் பண்றதுன்னு 5வது டைம் உங்களுக்கு சொல்லி தரோம். வரீங்க வெயிட் பண்ணுங்க. இங்க வரோம். சோ நான் என்ன சொல்றேன், 1.2 பில்லியன் நாங்க செலவு பண்ணிட்டோம். எஸ், பட் ஸ்டில் இந்த ஸ்குவாட் வந்து இன்னுமே ஒரு ப்ராப்பர் ஸ்குவாடா மாறல. இன்னும் ஒரு அங்கங்க நிறைய ஓட்டைகள் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேயர்ஸ் வச்சு எங்களால இது பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு வி நீட் டைம். புது மேனேஜர் வராரு. சோ போன வருஷம் நாங்க வந்து 6th ஃபினிஷ் பண்ண டீம். இந்த வருஷம் we are in the top 4. இப்போதைக்கு நாங்க டெஃபினட்டா டைட்டில் வின் பண்ண மாட்டோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே நல்ல செட்டான வெல் செட் டீம். ஒரு ஃபேஸ் 5ல இருக்கிற ஒரு டீம் இருக்குது. 10 வருஷத்துல ஒரு டீம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. லிவர்பூல் ஆஃப்கோர்ஸ் நான் இவ்வளவு நல்லா ஆடுவாங்க நான் எதிர்பார்க்கல. லிவர்பூல் வந்து இந்த அளவுக்கு எல்லாரையும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் டெஃபினட்டா வந்து டாப் 2 டாப் 3ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் நாங்க வந்து அந்த இதுல 4th டீமா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட எய்மா இருந்தது. மேன் சிட்டி வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒரு கண்டிப்பா டைட்டில் ரேஸ்ல இருக்கிற ரொம்ப ரேர் தான் நினைச்சேன். ஆர்சனல், மேன் சிட்டி அண்ட் லிவர்பூல் தான் டாப் 3. 4th வந்து எப்படியாச்சும் நம்ம செல்சி வந்துடணும். ஏன்னா 4th வந்து we have ஆஸ்டன் வில்லா, we had இவங்க ஸ்பர்ஸா இருக்கட்டும், இல்ல செல்சியா இருக்கட்டும், நியூ காஸ்லா இருக்கட்டும், மான்செஸ்டர் யுனைடெடே இந்த டைம் எப்படியோ டாப் 4 வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்களோட ஸ்டார்ட் ரொம்ப ஒரு மோசமா இருந்ததுனாலயா இப்போ 14th இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, செல்சி இந்த சீசன் கண்டிப்பா டைட்டில் ரேஸ் கிடையாது, ஃப்ரம் தி பிகினிங் கிடையாது. டாப் 4 தான் அவங்களோட எய்மா இருக்க போகுது. ஆனா நெக்ஸ்ட் சீசன் அதுக்கு அடுத்த சீசன்ல டெஃபினட்டா நாங்க அங்க இடத்துக்கு வருவோம். அவ்வளவுதான். ஒரு டீம் வந்து என்ன சொல்றது, ஆப்போசிட் டீம் தான் ஜிங்ஸ் பண்ணுவாங்க. சொந்த ஃபேன்ஸ், சொந்த கோச், சொந்த பிளேயர்ஸே ஜிங்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்லம்புக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி யாராலும் இருக்க முடியாதுங்க. நீங்க சொல்றீங்க இந்த ஜிங்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது. எங்க டீம்ல நாங்க போடுற அந்த ஜிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. ஆக்சல் டிசாசி. அந்த ஒரு ஜிங்ஸ் வந்து கொஞ்சம் டீம் மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டேன்னா போதும், எங்க டீம் வந்து கொஞ்சம் நல்லாயிரும். ஓகே, சோ கமிங் பேக் நெக்ஸ்ட் ஆர்சனலுக்கு போயிடலான்னு பாக்குறேன். ஆர்சனல் ஏன்னா ஃபேஸ் 5 அர்டேட்டா அப்படின்னு வரும்போது ஃபேஸ் பைலாம் இல்லையா, 5வது வருஷம் தான் வந்திருக்காங்க. ஏன் ஃபேஸ் பைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களால சொன்னதுங்க, நாங்க சொன்னோம், உங்களாலே சொன்னது. 2 வருஷமா ஆடி இருக்கோம், 3வது வருஷம் உருப்படி ஆடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நடந்திருக்கு. ஃபேஸ் பையா. ஓகே, சோ இந்த ஆர்சனல் மேல பாசிட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிடணும்னு பாக்குறேன். உங்க ஆர்சனல் மேல இருக்கிற பயங்கரமான ஒரு விமர்சனம் என்னன்னா செட் பீஸ் எஃப்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோக் சிட்டி மாதிரி ஆடுறாங்க. இல்ல என்னன்னா இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு சிஸ்டம்ல ஏன் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம எதனால ஒரு இது கரெக்ட் தப்புன்றது டோட்டலி நெக்ஸ்ட் திங். இது இதுல சரியா தப்பான்றதுலாம் இல்ல, பட் செட் பீஸ்ல ரிலே ஆயிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. சுபாஷ், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுறீங்களா? நான் ஒண்ணே ஒன்னு பதில் சொல்லிடுறேன். சுபாஷ் சொல்லுங்க. இதே செல்சி, இதே மேன் யுனைடெட், மேன் சிட்டி எல்லாமே வந்து செட் பீஸ்ல கோல் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க. அத வந்து என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலா வந்து இது என்ன செட் பீஸ் இஸ் a part of the game. இது ஆக்சுவலா வந்து பேட் நரேட்டிவ் சொல்ல போனா.
பேட் நரேட்டிவ் சொல்றதோட வந்து இட்ஸ் நாட் நெகட்டிவ், இட்ஸ் நெகட்டிவ் நரேட்டிவ் செட் அப்பான் டீம். நீங்க முக்கியமான விஷயம் பார்க்கணும், 2024ல வந்து அதிக கோல் ஸ்கோர் பண்ணது ஆர்சனல். சரி, அதை விட்டுருங்க. இந்த செட் பீஸ் எஃப்சின்ற டாக்ஸ் வந்து இருக்கும்போது கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட 5 கோலும் இவங்க கிட்ட 3 கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீம் கிட்ட 5 கோல் அடிச்சிருக்காங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிட்ட 3 கோல் அடிச்சிருக்காங்க. இந்த செட் பீஸ் எஃப்சி என்ன மேட்ச்ல வந்துச்சுன்னா, ஏன் நரேட்டிவ் ஆச்சுன்னா, மேன் யுனைட்டடோட 2 கோல் வந்து இதுல போச்சு, கார்னர்ல போச்சு, வின் பண்ணாங்க. அந்த கேம் வந்து டைட்டா போச்சு. அவங்க ஆரம்பிச்ச நரேட்டிவ் வந்து இப்போ ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவா பில்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நெகட்டிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு போன மேட்ச்ல 3 கோல் அடிக்கிறாங்க, அதுல ஒரு இது போயிருக்காங்க, கார்னர்ல போயிருக்கு. நீ செட் பீஸ் சொல்றீங்க நீங்க, ஓகே, எனக்கு அது என்ன சொல்றது, செட் பீஸ் எல்லா டீமும் அது அந்த கிஃப்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஜாலியா எடுத்துப்பீங்க. நீங்க செல்சி வந்து 2 கோல் அடிச்சுக்கினே எடுத்துக்க போறீங்க. அந்த போக்கு அந்த காண்டுல வந்து எல்லாரும் பேசுறீங்க. எனக்கு இந்த நரேட்டிவே பெருசா பண்ணல. பிகாஸ் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட் பண்ணது, எக்ஸில கிரியேட் பண்ணது வந்து இப்ப லிவர்பூலோட ஜாஸ்தியா இப்ப இருக்காங்க. ஆர்சனல் வந்து கிரியேட் சான்ஸ் கிரியேட் பண்ணது அவுட் பிளேலயா இல்ல லைக் செட் பீஸ்? எக்ஸி ஓகே, ஓவராலா சொல்றீங்க. அதுதான் நான் கேக்குறேன், உங்களோட எக்ஸ்ஜி நீங்க எதுல கிரியேட் பண்றீங்கன்றது தான் இருக்கு. நீங்க சொல்லி முடிக்கிறேன். நீங்க திருப்பி வரீங்க, நாங்க கோல் நல்லா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சந்தோஷமா நீங்க எஃப்சி செட் பீஸ் சொல்லிக்கோங்க. நாங்களே எங்களை சொல்லிக்கிட்டு என்ன சொல்றது, அது ஏதோ சொல்லுவாங்களே டயலாக் இருக்கும்ல, நீங்க எதை வந்து நீங்க ஷேம்னு மத்தவங்க சொல்றாங்களா, we can wear that shame. அது நீங்க அது ஷேம்னு நாங்க பார்க்கல. அதனால அந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு ஃபுட்பால் ஃபேனா வெளில இருந்து பார்த்தாலுமே வந்து எனக்கு இது பெரிய நரேட்டிவா வந்து ஒரு 2-3 பேர் பேசுறதுனால இது நரேட்டிவா படுது தவிர்த்து, ஆர்சனல் வந்து ஆர் டூயிங் த சேம் திங். அவங்க வந்து கம்ப்ளீட்டா இருக்காங்க. சாக்கா இல்லாம விளையாடிட்டு இருப்பாங்க, ஹேவர்ட்ஸ் இது போட்டுட்டு இருப்பாங்க. இதே தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 சீசனாவே வந்து எந்த ஸ்ட்ரைக்கருமே 20 கோல் அடிக்கல. சுத்தி தான் கோல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து இந்த நரேட்டிவ் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஆப்போசிட் டீம்ஸ் வந்து பேசுறாங்களே தவிர்த்து I am happy with the set piece FC goals. உங்களோட ஒபினியன் சுபாஷ் இதுல? அதுதான் அறிவரங்கன் ப்ரோ சொன்ன மாதிரியே வந்துட்டு செட் பீஸ் வந்து நாங்க டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இந்த சீசன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு ஹெவி டாக்டிக்காவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் சைனிங்ஸ் வந்து சொல்றேன், லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜின்சென்கோ லெஃப்ட் இன்வெர்டட் ஒரு மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துன்னு வந்துட்டு இப்ப அவனே ரீப்ளேஸ் பண்ணி கேலோஃபியரி எடுத்து வந்தாங்க, மெரினோ வாங்கினாங்க. 2 பேருமே ஓவர் 6 ஃபுட். மெயின் ரீசன் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓவர்லோட் பண்ணி இந்த செட் பீஸ் எடுக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் மெயின் ரீசன் அவங்க வாங்கிட்டு வந்ததே. சோ அதுல இருந்தே தெரியுது நம்ம டாக்டிக்ஸ் வந்து அவன் அதுக்கு தான் மாத்தி இருக்கிறான்ட்டு. பட் அட் த சேம் டைம் எங்களோட ஓப்பன் பிளே வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகல. சில கேம்ஸ்ல வந்து நாங்க டெப்ளீட் எக்ஸாஸ்ட் ஆகும். அப்ப அந்த ஓடகார்டோ ஒர்க் ஆகல. லாஸ்ட் கேமே எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 3-1 ஜெயிச்சுமா, அதுல வந்து ஓடகார்ட் ஃபுல்லா நலிஃபைர், ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. சோ அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆள் வேணும் எங்களுக்கு. வியரா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா, ஸ்மித்ரோ, இதெல்லாம் வந்துட்டு ஏன் ஒரே டைம்ல வந்து இவ்வளவு அட்டாக் வித்தான்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா தான் இருக்குது. இப்பயுமே ப்ராப்ளம் தான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்டெர்லிங் வாங்கிட்டு அது பேனிக் பை தான் லாஸ்ட் மினிட்ல. சுத்தமா புரியல, ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் தலையில அடிச்சுக்கிறாங்க, என்ன நடக்குது. பேனிக் பை இல்லைங்க, அதெல்லாம் ஏதோ என்ன சொல்றது, டாக்ஸ் வந்து சேவ் பண்றதுக்கு ஏதோ போட்டு செல்சில இருந்து ஒரு பேர் வாங்கியே ஆகணும். ஒரு இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்கு போன வாட்டி ஆவாச்சு, இந்த வாட்டி ஸ்டெர்லிங் ஏதாச்சும் ஒரு வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் யா, சோ அந்த ஒரு இல்ல, ஐ மீன் மெயின் क्वेश्चन வந்து ஆர்சனல்ட்ட வைக்கிறது, கலாய்க்கிறது செட் பீஸ் எஃப்சிங்கிறது வந்து நாட் பிகாஸ் யூ ஸ்கோர் கோல்ஸ். மெயின் கிரியேட்டிவிட்டியே வெறும் செட் பீஸ்ல வருதுங்கிறதுனால தான். அந்த செட் பீஸ் கார்னர் ஓகே, அந்த கார்னர் எப்படி வருது, நாங்க அட்டாக் பண்ணி அந்த சான்ஸ் எடுக்கிறதுனால தான அந்த கார்னரே வருது. இல்ல, பட் ஐடியலி ஓபன் பிளேல நீங்க ஸ்கோர் பண்றதுல உங்க 2 பேத்துக்குமே நம்பிக்கை இருக்கா, இல்ல செட் பீஸ் வந்தா ஸ்கோர் பண்ணுவீங்கற நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா எதுல நீங்க அதிகமா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு நியாயப்படி நீங்க 2 பேர் சொல்லுங்க. ஒரு விஷயத்துல நாங்க நல்லா இருக்கணும்னா அதுதான நான் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணறேன். இல்ல, நான் don't get me wrong, I am very happy that some team has finally cracked எப்படி கார்னர் எடுத்தோம்னா 99.99 அக்யூரசில கோல் போடலாங்கிறது. அதையே மத்த எந்த டீம் இப்ப இவங்க எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு கிராக் பண்ணல. சும்மா காமெடிக்கு செட் பீஸ் எஃப்சின்னு சொல்லாமே தவிர டிஃபென்ஸ் ஏன் பண்ண முடியல. அதாவது நீங்க போய் நிக்கணும், அங்க வந்து ஓடணும், பால் பின் பாயிண்ட் அக்யூரசில அங்க வரணும். அது ரைஸா இருக்கட்டும், அந்த சைடுல இருந்து வேற யாரோ எடுக்கிறாங்க, 2 பேருமே வந்து சாக்கா ஒரு பக்கம், ரைஸ் ஒரு பக்கம். எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் அக்யூரசி கேப்ரியல் எங்க ஓடுவானோ பால் போடணும். இதெல்லாம் பண்ணாதான் கோல் போட முடியும். அந்த ஒரு டாக்டிக் இட் வில் டேக் hours and hours in the training pitch. அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்னோட மெயின் கேள்வி என்னன்னா, ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு சரி, நான் வைக்கிற கேள்வி, எனக்கு நீங்க செட் பீஸ்ல கோல் போடுறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆர்சனல் ஃபேன்ஸுக்கே வந்து நம்ம ஓபன் பிளேல போறதோட செட் பீஸ்ல போறதை இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குங்கிறது நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை தான் எத்தனை மேட்சுக்கு ரன் ஆகும்னு நான் சொல்றேன். நான் ஐ ஹேவ் நோ, நீங்க மேட்சுக்கு 15 காரணம் எடுங்க, 5 கோல் போடுங்க, யூ வின் த கேம்.
ஃபைனலி 3 பாயிண்ட்ஸ் தான் மேட்டர். அது நீங்க ரூல்ஸ் வித்தின் த ரூல்ஸ் இஃப் யூ பிளே அண்ட் யூ கெட் த 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் இஸ் 3 பாயிண்ட்ஸ். ஏமாத்தி ஜெயிக்கல, அவங்களுடைய தந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்க வின் பண்றாங்க. எனக்கு அது கவலையே கிடையாது. as long as you win the game, you win the game. எனக்கு இந்த ஒரு ஓவர் ரிலையன்ஸ், இப்ப சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டிவிட்டி ஆஸ்பெக்ட் வந்துட்டு, இப்ப நான் அறிவழகன் ரோக்கெட், நான் சுபாஷ் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஒரு 2 years முன்னாடி ஜெசூஸ் வச்சு ஆடினீங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக், கண்ணாப்பினான கோல் போட்டீங்க. போன சீசன் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு யூ பிகம் லிட்டில் மோர் கன்சர்வேட்டிவ். இந்த சமயம் யூ பிகம் டோட்டலி கன்சர்வேட்டிவ். எப்படின்னா, நீ உங்களுக்கு ஒரு கோல் போட்டா போதும், ஏதோ ஒன்று, அது காரணம் ஏதோ ஒரு கோல் போட்டோம்னா ஆப்போனன்ட் சுத்தமா கோல் போட விடவே கூடாதுங்கிற செட்டப் நீங்க போயிடுறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு கோல் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். 2 goals போற வரைக்கும் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இருக்காது. ஹவு டு யூ ஃபீல் ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன்? ஆர்டெட்டா வந்து இந்த ஒரு செட்டப்பை கம்ப்ளீட்டா மாத்தி இப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இருக்கிறது, ஹவு இஸ் இட் ஃபார் யூ கைஸ்? ஆக்சுவலா வந்து நான் என்டையர்லி கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இல்லை. இதுல நான் 5-6 பாயிண்டா அதை பாக்குறேன். நீங்க சொன்ன பாயிண்ட் தான், ஃப்ரீ ஃப்ளோயிங்ல வந்து ஜீசஸ் கோல்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 2 seasons அப்போ. நெக்ஸ்ட் சீசன் என்னாச்சுன்னா, ஜீசஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஹேவர்ட்ஸ் வச்சு ஒரு சிஸ்டம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு ஃபால்ஸ் நைன். ஹேவர்ட்ஸ் வந்து மிட்ஃபீல்டுக்கும் என்ன சொல்றது ஃபார்வர்டுக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பிளஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆப்போசிட் டீம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க சாக்காவை லாஸ்ட் சீசன். அதுக்கு முந்தின சீசன் வந்து சாக்கா வாஸ் ஃப்ரீ ஆக்சுவலி சொல்ல போனா. எப்படின்னா பாத்தீங்கன்னா, மார்டினெல்லியோட இதுவும் இருக்கும், சாக்காவோட மிட்ஃபீல்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்டினெல்லி, ஜீசஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொட்டேஷன்ல ஃப்ரீ ஃப்ளோல இருந்துச்சு. பிளஸ் அந்த டீமை வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சென்ஸ் வந்து பிரீமியர் லீக்கே டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஆர்சனல் டீம். அப்ப நெக்ஸ்ட் சீசன் என்னாச்சு, we were completely nullified by சாக்கா வந்து என்னதான் எஃபிஷியன்சியா கோல்ஸ் கொடுத்தாலுமே 2 பேர் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ஓடேகார்டோட சான்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா லோ பிளாக், எல்லா டீமும் லோ பிளாக்ல வந்து ஆரம்பிச்சாங்க. பிளஸ் வந்து எங்களை வந்து டிஃபென்ஸ் விங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டா நாங்க வந்து எங்களை வந்து ஈஸியா உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள ஆப்போனன்ட் டீம்ல கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த செட் பீஸ், இந்த சென்ஸ் செட் பீஸ் வெப்பன் நான் எப்படி பாக்குறேன்னா, we have 2 wingers who can stretch the play. அங்க கொண்டு போயிட்டு, ஆனா வந்து என்னன்னா ஆப்போசிட் டீம்ஸ் எல்லாமே லோ பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் வந்து நமக்கு சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ஆகுதுன்னா, ஓடேகார்ட்ட பால பாஸ் பண்ணிட்டு சாக்கா ரன் பண்ணா 2 பேர் நடுவில் நிப்பாங்க. ஓடேகார்டோட அவென்யூ வந்து சாக்கா தான் அங்க ஃபர்ஸ்ட் இடத்துல போகணும். அது கிடையாது. இப்ப நீங்க இது என்ன சொல்றது, பென் ஒயிட்டோ டிம்பரோ யாரோ வந்து பைலைனுக்கு அங்க ஸ்ட்ரைட்டா போனாலுமே வந்து இன்சைட்ல பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க ஆர்டெட்டா, கார்னர்ஸை வந்து வேணும்ட்டே கார்னர்ஸ் வாங்குறாங்க. இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க வேணும்ட்டே தான் கார்னர்ஸ் வாங்குறாங்க. அந்த எங்கள்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, நாங்க வேணும்ட்டே கார்னர்ஸ் வாங்குறோம், we can score goals with that. அதுக்கு நீங்க யாருமே இது கொண்டு வரல. இது வந்து என்ன சொல்றது, இது பெர்மனண்டா எனக்கு படல, சாக்காவோட இது பெர்மனண்டா படல. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க அந்த ஏன் பெர்மனண்டா பண்ணனா, நீங்க நேத்து லாஸ்ட் கேம் இந்த சென்ஸ் ஜெயிச்சமே 3-1 யார் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, டீப் லைன் பிளே மேக்கர் வாஸ் ஓடேகார்ட். மாறிடுச்சு, மொத்தமான சிஸ்டம் மாறிடுச்சு. நீங்க வந்து அந்த இது கார்னர் முடிச்சிடும். அந்த கார்னர் வந்து நாங்க கொண்டு போயிடுறோம். எங்களால வந்து அதுக்கு மேல வந்து எங்களை வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து எங்களை வந்து சோக் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ஆர்டெட்டா கொண்டு வந்த வெப்பன் தான் இந்த செட் பீஸ் அப்படின்னு எனக்கு படுது. நான் அப்படிதான் ரீட் பண்றேன். என்னன்னா, மார்டினெல்லின்னு பாத்தீங்கன்னா உள்ள கட் பண்ணி வர மாட்டான், இப்ப ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிட்டு கார்னருக்கு தான் போறான். சாக்காவும் பாத்தீங்கன்னா உள்ள கட் பண்ணி வரதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா கார்னர் கொண்டு போயிட்டு கார்னர். ஏன்னா மார்டினெல்லியும் இவங்களும் இப்படி டயகனல் பாஸ் இருக்கும். சாக்கா வந்து வெளியில வந்துட்டு வெளியில இருந்து பாஸை வந்து அக்ராஸ் அடிப்பான். அப்போ வந்து எல்லாரும் பண்ணும். இப்ப என்ன பண்றாங்க, சாக்கா பால தள்ளிட்டு போயிட்டு ரைட்ல பாஸ் பண்றான், knowing that defender will be there, it's going to be corner. அதேதான் மார்டினெல்லியும் பண்றாங்க, போயிட்டு லெஃப்ட்ல ஆடிக்கிறான். இப்ப என்னன்னா, கார்னரை வந்து வேணும்ட்டே இந்த டீம் வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுது. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு லோ பிளாக் ஒரு டீம் போகுது அப்படின்னு. நீங்க அதே மாதிரி இந்த 5-1 5 ஏதோ ஜெயிச்சோங்க, யாரு கூட ரீசெண்டா அவங்க வெஸ்ட் ஹாம் கூட ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஓபன் பிளேல இருந்துச்சு, பிளேல கேம் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஆர்டெட்டா வந்து அப்பப்ப கேமை எவால்வ் பண்ணிட்டே இருப்பான், அவன் பண்ணிட்டே இருப்பான். அது வந்து செட் ஆகும் போகும். ஒரு 3-4 கேமுக்கு அப்புறம் வந்து அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஹேவர்ட்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் வச்சது செட் ஆகல, ரைட் பேக்ல வச்சு செட் ஆகல. ஆர்டெட்டா வந்து இன்கேம் சேஞ்ச் சொல்ல மாட்டேன், ஒரு கேமுக்கு அப்ரோச் பண்றதுல வந்து இந்த நடந்துருக்கு. இன்கேம் சேஞ்ச் வந்து ஆர்டெட்டா நிறைய கத்துக்க வேண்டியது. இன்கேம் சேஞ்ச் ஆர்டெட்டா வந்து பெருசா இல்ல இப்போதைக்கு. ஆனா இந்த வெப்பனை வந்து எஃபிஷியன்ட்டா கிரியேட் பண்ணதுக்கு காரணம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் பிளஸ் கிரியேட்டிவிட்டியா அடி வாங்குச்சுன்னு நான் பாக்குறேன்னா, இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 4 மேட்ச்ல வந்து இந்த கொஸ்டின் நடக்கவே இல்லை. ரெட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த லோ பிளாக்ல போனாங்க, அந்த டீம்ல அப்ப நடந்துச்சு.
அதுக்கப்புறம் ஓடகார்டு இன்ஜுரி போனதுக்கு அப்புறம் வந்து ஆர்டெட்டா வாஸ் க்ளூலெஸ். என்ன பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலா வந்து ஓடகார்டு இன்ஜுரி போனதுக்கு அப்புறம். ஏன்னா கிரியேட்டிவிட்டி வந்து சுத்தமா யார்கிட்டயும் இருந்து வரல. ஓடகார்டு தான் அந்த ஃபல்க்ரமே. சாக்கா போனா கூட ஏபிள் டு மேனேஜ். ஆனா ஓடகார்டு இல்லாம வி குடன்ட் மேனேஜ். ஏன்னா அந்த டைம்ல இருந்து வீரா வம்ஸ்டா, ஸ்மித் ரோ வம்ஸ்டா, அப்பதான் வீரா வம்சது ஏன் கேள்வி வந்துச்சு. பைத்தியகரமா அவனை போய் அமைச்சிருக்கு. ஓடகார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது டீம் வந்து. எனக்கு தெரிஞ்சு மோர் லைக் சாக்கா பாமரோட மிக்ஸ். ஸ்மார்ட் 8 ஒடேகார்ட் ரோல். ஒடேகார்டோட ஃபங்க்ஷன் வந்து அந்த இதுல ஒடேகார்ட் போனது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 to 8 மேட்ச் ஒடேகார்ட் இல்லையோ. 8 மேட்ச். அந்த டைம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கிரியேட்டிவிட்டி டோட்டலா வந்து நலிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து செட் பீஸ் தான் போய் ஆகணும்னு சொல்லும்போது செட் பீஸை வந்து எஃபிஷியன்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வின் பண்ணி ஆகணும். நீங்க ஹேவ் டு கீப் இன் டைட் டேஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அந்த செட் பீஸ் வந்து எல்லா டீமும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செட் பீஸ் மட்டுமே கோல் போக போறது கிடையாது. இதுக்கு மேல வந்து ஆர்டெட்டா வந்து நேத்தே நான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வர ஆரம்பிக்கிறது. வெனேரியோட ரோல் வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வாங்குவாங்களானே டவுட்டா இருக்கு. ஏன்னா வெனேரி வந்து அன்னைக்கு மேட்ச்ல வந்து நல்லாவே இந்த சென்ஸ் நல்லா விளையாண்டானா கிரியேட் பண்ணான்னு சொல்ல என்ன எடுத்து சாக்காவோட ரோல் என்னவோ அந்த ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாக்காவோட ரோல் என்னவோ அந்த ரோல் பண்றது வந்து வெனேரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபுட்பால் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதனால வந்து புதுசா ஒருத்தர் வாங்குவாரான்னு தெரியல எனக்கு. அதனால வந்து இது மொத்தமே வந்து கிரியேட்டிவிட்டி கம்மி ஆயிடுச்சா? ஆமா கம்மியாச்சு. ரீசன்ஸ் இருக்கா? ரீசன்ஸ் இருக்கு. அது செட் பீஸ் வந்து எஃபிஷியன்ட்டா பண்ணாங்களா? ஓகே சூப்பர். இப்ப இதுக்கு மேல அடுத்த 19 கேம்ஸ் வந்து செட் பீஸ் மட்டும் நம்பி இருக்க வாய்ப்பே இல்லை. அது நம்பி இருக்கவும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதான் எனக்கு முக்கியமானது. செட் பீஸ் வந்து டேஞ்சரஸா இருக்கும். ஒரு டீம் பார்த்துட்டு ஐயோ செட் பீஸ் வராங்களே இவங்க ஆடாங்க அப்படிலாம் இருக்கும் போது. பட் ஆனா வந்து இதுக்கு மேல போக போக டைட்டா இருக்கும் கேம்ஸ்லாம் வந்து. அது வந்து டாப் அந்த இம்பார்ட்டன்ட் இவங்க அவங்க பேர் என்ன டாப் 6ல இருக்கவங்களோட கேம் எல்லாம் டைட்டாவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த தோத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாப் 6 இருக்க போறாங்க. ஆனா அடுத்த இருக்க ரிமைனிங் 14 வந்து வின் பண்ணியே ஆகணும்னு ஒரு சான்ஸ்ல வந்து மென்டாலிட்டில வர போறாங்க. அப்ப வந்து கேம் இஸ் கோயிங் டு கெட் ஓபன் அகைன்ஸ்ட் ஆர்சனல். ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் வின் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு வர போறாங்க. ரெலிகேஷன் பேட்டில் இருக்க போது, பொசிஷன் பேட்டில் இருக்க போது. அப்படி இருக்கும்போது வந்து நான் இது வந்து கண்டினியூ ஆக போது தோணல எனக்கு. எல்லாமே எனக்கு ரீசனிங்கா எல்லாமே பட்டுச்சு. என்னென்ன பண்ணேன் எனக்கு பெரிய மைனஸ் வந்து ஆர்டெட்டா வந்து பண்ண வேலை வந்து சம்மர் சைனிங்ஸ் தான். சைனிங்ஸ் தான் வந்து பெருசா கோட்டை விட்டது. மெரினோ வந்து இனிமே நான் ஃப்ரெண்ட்ஸ். மெரினோ வந்து ஆக்சுவலி இஸ் நாட் சாக்கா. மெரினோட சிஸ்டமே வேறவா இருக்கு. மெரினோ வந்து அந்த டைகனல் பால் பாஸ் பண்றதை வந்து ரிசீவ் பண்ணி யாருக்காவது கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி அட்டாக் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கோ உள்ள வாங்கின ஆளா இருக்கான். இந்த மார்டினெல்லியோ சாக்காவோ மெரினோ கேமுக்குள்ள உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் இருக்கு. எனக்கு இது வந்து வெப்பனாவே படல. எனக்கு இன்னுமே எனக்கு வெப்பனாவே படல எனக்கு மெரினோ வந்து. அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங்கோட இது. அதுக்கப்புறம் வந்து கேலஃபோர் சைனிங். எனக்கு 3 சைனிங் மேலே இந்த ஒரு சீசன் போகணும். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 3 சைனிங் உருப்படியா பண்ணியிருந்தோம்னா டாப்ல இருந்திருக்கும். அதுதான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு பெரிய மைனஸா இருந்துச்சு. இது ஹேப்பன்ஸ்ல எனக்கு வந்து ஒவ்வொரு கேமுக்குள்ளேயும் இன் கேம் சேஞ்சஸ் நடந்து தானே இருக்கும். அது அந்த மாதிரி தான் இருக்குது. எஃபிஷியன்சி மிஸ் ஆகிறதுக்காக எங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஒடேகார்டும் சாக்காவும் இல்லாம இருக்குது. எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டெட்டாவோட சிஸ்டம்ல வந்து ப்ரொலிஃபிக் ஸ்ட்ரைக்கரே இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொலிஃபிக் ஸ்ட்ரைக்கர் இந்த சென்ஸ் வந்து ஒரு போச்சரே கிடையாது. அந்த இருக்கும்போது இப்படிதான் நீங்க என்னதான் கிரியேட்டிவிட்டி பண்ணாலுமே நேற்று வந்து இவன் வந்து ஜீசஸ் வந்து ரைட் பேக்ல வந்து விளையாடி பால் எடுத்து போயிட்டு இருக்கான். நீங்க வந்து போச்சரே இல்லாத போது நீங்க வந்து யாரு வந்து ஒடேகார்ட் பாஸ் கிரியேட்டிவிட்டி பாஸ் பண்ண போறான்? ஒன் டச் பாஸே இல்ல. அதான் போட்டு ஒன் டச் பாஸ்க்கான கேமே வந்து ஆர்டெட்டாவோட கேமே கிடையாது. கேம் வந்து கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணி சான்ஸ் கிரியேட் பண்ணி கோல் அடிக்கிறது. டாமினேட் பண்ணும்போது என்ன சொல்றது, அந்த ஆர்டெட்டாவோட சிஸ்டம்க்கு அந்த ஸ்ட்ரைக்கரே தேவைப்படாது. அந்த போத ஸ்ட்ரைக்கரே தேவை. லாஸ்ட் 2 சீசன் அப்படிதான் காட்டுச்சு. அந்த சீசன்ல வந்து ஒரு ஐசக்கோ இல்லாட்டி வேற செஸ்கோ யாரோ வாங்கியிருந்தாங்கன்னா சிஸ்டமே ட்வீட் பண்ணிருப்பாங்க மொத்தமா அவங்களுக்கு கோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 19 கேம்ஸ் மற்ற டீமோட இப்ப மேன்சிட்டியோ செல்சியோ மேன் யுனைட்டடோ யாருமே வந்து அந்த அவங்களோட அண்டர் பெர்ஃபார்ம் தான் சொல்ல போனா. எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால வந்து ஆர்சனல் வந்து ஆர் இன் a good position to challenge Liverpool for the next 19 games. அதனால எனக்கு அந்த இது பண்ணல. பட் ஆனா அந்த 19 கேம்ஸ்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சம்மர்ல ஜனவரில வந்து ஒழுங்கா சைனிங் வந்து யாராவது உறுதியா பண்ண போறீங்களான்னு தெரியல எனக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஆர்டெட்டாவும் சரி பிரீமியர் லீக்கும் சரி எந்த வகையிலுமே 2 சீசனா வந்து ஜனவரில சைனிங் பெருசாவே பண்ணல. யாராவது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஜனவரில யாருமே பெருசா யாருமே வாங்கவே இல்லை. அதனால பெரிய சைனிங்ஸ் இருக்குமானே எனக்கு தெரியல. எனக்கு நம்ம ஸ்குவாட் வச்சு தான் போவாங்க. சைனிங் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கிளப் என்னன்னா மான்செஸ்டர் சிட்டி. மான்செஸ்டர் சிட்டி வந்து இந்த டைம்ல இப்படி ஒரு இடத்துல இருக்காங்க. டாப் 6க்கு வருவாங்களா? ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற ஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது ஓகே டாப் 6க்கு வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு क्वेश्चन தான் இருக்கு. ஒரு கேம் தான் ஜெயிச்சாங்க. பட் ஸ்டில் அதுதான் சொல்றேன். சோ இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஃபார்முக்கு என்னென்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கௌதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க?
ஐ திங்க் அவங்க லேக் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ்ங்க. நாம வந்து இந்த சம்மர் வந்து தே ஜஸ்ட் காட் சாவியோ. ஒரே பிளேயர் வாங்குனாங்க. தே ஃபார் சம் ரீசன் இந்த லாஸ்ட் 2-3 டிரான்ஸ்ஃபர் விண்டோஸாவே தே ஹவ் நாட் பீன் குட். அவங்க பண்ண ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க. ஒரு கோவாசிச்சா இருக்கட்டும், ஒரு திருப்பி குண்டோகனை வாங்கிட்டு வந்ததா இருக்கட்டும், பாமர் வித்ததா இருக்கட்டும். ஐ மீன் பாமர் வித்தது வந்து தப்பே கிடையாது. பிகாஸ் அட் தட் பாயிண்ட் இன் டைம் பாமர் வந்து செட் அப்ப கிளாப் வச்சு பெப் போன்னு சொல்ல. இவன் தான் வந்துட்டு இல்ல எனக்கு கண்டிப்பா கேம் டைம் வேணும், எனக்கு இப்போதைக்கு இருக்கு, நான் போயே ஆகணும்னு சொன்னனாலதான் வித்தாங்களே தவிர இட் வாஸ் நாட் ஆன் பெப். அண்ட் கூட்டிட்டு வந்த பிளேயர்ஸ் பாருங்க, ஒரு மேத்யூஸ் நுனியஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதாவது கூட்டிட்டு வந்த பிளேயர்ஸ் எப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி டிராப் ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னாலே வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஷோஸ் எங்கடா இவனுக்கு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, இவனுங்க தான் ஒரு பிணக்கல் மாதிரி இருப்பானுங்க ரெக்ரூட்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐ திங்க் தட்ஸ் வேர் இட் ஸ்டார்ட் டு கோ ராங். ஒரு லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா சைன் பண்ணல, எல்லாமே ஏஜ் ஆக விட்டானுங்க. சி பெப் அல்டிமேட்லி பிகேம் ஃப்ளாப். அதே இமோஷனல் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு கைல் வாக்கர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, ஒரு டிப்ராய்னேக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, பெர்னார்டோ சில்வாக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, இதெல்லாமே ஜஸ்ட் கிளியர் சைன்ஸ் ஆஃப் ஒரு ஒரு மேனேஜர் கெட்டிங் இமோஷனலி அட்டாச் டு பிளேயர்ஸ். when that happens in the world of football you cannot keep being successful. இப்போ இவ்வளவு பேசுறோமே, போன சீசன் they are winners. ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் ஃபிளாப் ஆயிலாம் அவங்க ஒன்னும் நம்ம வந்து இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வின்னர்ஸ். இப்ப நம்ம ஒரு சீசன் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணும்போது கூட சுபாஷ் சொல்லியிருந்தான், அப்பா அவனுங்க ஒரு கேம ஜெயிச்சுட்டானுங்கன்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பாத்தியாடா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு பெப் குவார்டியோலா ஒரு சைடு வந்து 13 கேம்ல ஒரு கேம் வின் பண்றாங்கிறத நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. and it all started with the hierarchy. every club that's how it happens. Chelsea out of nowhere ஃபோர்ஸ் பண்ணி செல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து புது ஓனர்ஸ் வந்து 45 பிளேயரை வாங்கி, சேம் ஆர்டெட்டா வந்து ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல என்ன பண்றேனே தெரியாம எந்த பிளேயர் வாங்குறதுன்னு தெரியாம ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்து வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a சைக்கிள். இப்போ மான்செஸ்டர் யுனைட்டட் நம்ம சொல்லவே வேணாம், பக்கமா பேசணும், எபிசோடா போகணும் அவங்கள பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹையர் அப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைட்டன் எடுங்க, இதோட 3 சீசன்ல 3 மேனேஜர் அவங்களுக்கு. ஆமா, டிசர்பி போன சீசன் வந்தா, ஹர்ட்ஸ்லர் இந்த சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் பாட்டர் இருந்தா, பாட்டர் ரிப்ளேஸ் பண்ணி தான் இவன் வந்தான். சோ இத்தனை இருந்துமே ஸ்டில் தி பெஸ்ட் டேலண்ட்ஸ் அவுட் ஆஃப் சவுத் அமெரிக்கா வாண்ட் டு கோ டு பிரைட்டன். எஸ், ஓகேடா, பிரைட்டன் போனா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும்டான்னு தெரிஞ்சுட்டு இட்ஸ் ஆல்வேஸ் வித் தி ஹையர் அப்ஸ். அந்த ஹையர் அப் உடைய ப்ராப்பரா ஃபுட்பால் தெரிஞ்ச பீப்புள் இருந்தாங்கன்னா தி கிளப் வில் ப்ராஸ்பர். இல்லைன்னா கண்டிப்பா டவுன் தி ட்ரெயின். இப்போ சுபாஷ் கூட சொல்லிட்டு இருந்தான், இந்த ஆர்டெட்டாவுடைய டிரான்ஸ்பர்ஸை மட்டும் அவங்க கையில கொடுக்க கூடாதா, எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து எடுத்து வேற எவன்டையாச்சும் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. when there's an increase in power with the manager, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம போச்சுன்னா there's always causes for concern அந்த சமயத்துல. சோ மான்செஸ்டர் சிட்டி ஆன காரணமே வந்து இப்போ அந்த சிக்கி, அவருடைய லாஸ்ட் நேம் எனக்கு தெரியல, அவர்தான் அந்த இதுல எல்லாம் லீட் பண்ணிட்டு இருந்தாராம் எப்பவுமே, அந்த ஸ்கவுட்டிங்ல எல்லாம் அவர்தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. He was also with Barcelona and he was also with Bayern நினைக்கிறேன், if I'm not wrong, with Bayern. அப்புறம் தான் சிட்டி வந்திருக்காங்க ரெண்டு பேருமே, பெப்பும் சரி, அது நேம் எனக்கு தெரியல. பட் he's stepping down at the end of this season நினைக்கிறேன். ஓகே, அந்த ஸ்கவுட்டிங்ல ஹெட்டா இருக்கிறவர். அதனால தான் பெப்பும் போயிடுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க எல்லாருமே along with him. So it all went bad when their recruitment starts to go bad. For every club this is what happens. ஒரு சைக்கிள் முடிஞ்சு நெக்ஸ்ட் சைக்கிளோட இதை ஸ்டார்ட்டை வந்து நீ ஒழுங்கா ரிப்ளேஸ் பண்ணலனா you will not continue to have success. சுபாஷ், உங்களோட ஒபினியன் இதுல என்ன? சுபாஷ், இது ஆக்சுவலா நான் கௌதம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் ஒரு புது டாக்டிக்கல் சிஸ்டம் எடுத்துன்னு வந்தாரு பெப். இந்த மாதிரி வந்துட்டு மிட்ஃபீல்டர்ஸை வந்து நான் விங்கரா யூஸ் பண்றேன்ற ஒரு டாபிக் எடுத்துன்னு வந்தாங்க. பட் அது வந்து இந்த சீசன் வந்து ஓவரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி வித் ஏஜிங் பிளேயர்ஸ். மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த ஏஜிங் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அந்த ஸ்டார்டிங் லைன் அப்ல இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி குண்டோகனா இருக்கட்டும், பெர்னார்டோ சில்வா வந்து ஒரு விங்கரா ஆடுறது, அப்புறம் நம்மளோட கிரீலிஷ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்கிற டிஃபெண்டர். சொல்லவே வேணாம், லைக் நம்ம லோவர் லெவல் டீம்ஸா இருந்த டீம்ஸே இப்ப நல்லா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போர்ன்மவுத்ல இருந்து ஒரு கெர்கேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு நேமிங் ஃபியூ, பட் இந்த மாதிரி ஒரு நல்ல டிஃபெண்டர்ஸ்லாம் விங் பேக்ஸ் வந்து சூப்பரா அடாப்ட் ஆகி அவங்க பயங்கரமாயிட்டாங்க. பட் அட் சேம் டைம் ஏஜிங் பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்லோ பேஸ் விங்கர்ஸ் வச்சு ஆரம்பிச்சது வந்து இப்ப ரொம்ப ஹெவியா பேக் ஃபயர் ஆகுது. சோ அந்த அவர் டீம்ல இருந்த ஒரு லீராய் சானே, ஸ்டெர்லிங் எல்லாம் துரத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் எடுத்துன்னு வந்துட்டு இப்போ அது ஹெவியா பேக் ஃபயர் ஆகுது. சிஸ்டம் மாத்த முடியல, பிளேயர்ஸும் எடுத்துட்டு வரல. சோ எனக்கு தெரிஞ்சு ஏஜிங் பிளேயர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொன்ன மாதிரி அது மேஜர் இஷ்யூஸ் மேட்ச். இவ்வளவு மோசமா ஆகும்ன்றது நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவங்க வந்து
6th பொசிஷன்ல இருப்பாங்கன்றதுலாம். பட் நல்லா இருக்கு, குஷியா தான் இருக்கு. நல்லா இருக்குது. கீழ இருந்தாங்க 3 பாயிண்டோட, அதனால தப்பிச்சிட்டாங்க போன மேட்ச் ஜெயிச்சதுனால. இல்ல நான் அதான் சொல்றேன், இவ்வளவு மோசமா ஆடியும் டாப் 4க்கும் அவங்களுக்கு வெறும் 5 பாயிண்ட் தான் கேப். அதேதான் எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா பயமா இருக்கு உனக்கு. அது ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாட்டிங்கம் போர்ன்மவுத்லாம் வந்து இப்ப டாப்ல இருக்காங்க. பிகாஸ் அதர் டீம்ஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மிங். மான்செஸ்டர் நம்ம நம்பிக்கை வச்சிருந்த எல்லாரும் பாருங்க 14th உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? டாட்டன்ஹாம் சொல்லவே வேணாம். இப்போ மான்செஸ்டர் சிட்டியை பத்தி சுபாஷன் 2 பேருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரெக்ரூட்மெண்ட்ல வந்து அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா மான்செஸ்டர் சிட்டி ப்ரிவியூக்கு வந்து ஜெகன் கிருஷ்ணன் வந்திருந்தாரு. அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த டைம் நான் எந்த ஒரு கப்புக்குமே எதிர்பார்க்க போறது கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு கப்பு, லீக் கப்போ இருந்தாலும், லீக் கப்பாவே இருந்தாலும் சரி, அது வின் பண்ணா கூட போதும். நான் லீக்ல பெருசா எதிர்பார்க்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த டைம் நாங்க டிரான்சிஷனல் ஃபேஸ்ல இருக்கோம். இந்த இதுல ஏன்னா பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அந்த பைனான்சியலா அவங்களால அவ்வளவு ஃப்ரீடா அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னு போது, அந்த டிரான்சிஷனல் ஃபேஸ்ல அவங்களுக்கு இப்படி ஒரு லாக் வரும்போது அவங்களால பெரிய பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வர முடியல. இப்போ உங்களுக்கு ஹூலியன் அல்வாரஸ் மாதிரியான ஒரு பிளேயர் வெளியே போறாரு அப்படின்னும் போது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரு எடுக்கிறீங்கன்னு பார்த்தோம்னா சாவியோ மாதிரியான ஒரு பிளேயர். சாவியோ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹூலியன் அல்வாரஸ் நல்ல டீசென்டான பிளேயர் தான். பட் ஆனா ஹூலியன் அல்வாரஸ் மாதிரி ரீப்ளேஸ்மெண்டானா கண்டிப்பா கிடையாது. சோ இப்படி ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ்ல அவங்களால எந்த ஒரு பிளேயரையுமே வாங்க முடியாத ஒரு நிலை வந்ததுதான் எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் சிட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். ஆனா மான்செஸ்டர் சிட்டிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்றது நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான். பட் ஸ்டில் வி ட்ரஸ்டட் பெப். பெப் வந்து அவர் மேஜிக் பண்ணிடுவாருப்பா. அவர்லாம் ஃபேபியன் டெல்ஃபியை லெஃப்ட் பேக்கா போட்டு 100 பாயிண்ட் எடுத்தாரு அப்படின்னு நினைக்கும் போது, இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் பெப் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு பெப்புக்கு வந்து ஓகே ரைட், ஒரு 2-3 மேட்ச் தோத்துட்டாருன்னா 4வது மேட்ச்ல அவர் என்ன மாதிரி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு, நான் ஒரு சூப்பரா ஒரு பிளான எடுத்து பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு பிளான் பண்ணவே முடியல. அவருக்கு கடைசி ஒரு 2 மாசமா அவருக்கு வந்து என்ன பண்ணாலுமே தப்பா மாறுது அப்படின்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க நம்ம பெப்ப ஓவரா நம்பிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. மான்செஸ்டர் சிட்டி ஆக்சுவலா சாரி டு கட் யூ ஆஃப். ஆக்சுவலா சொல்ல போனா பெப் பண்ண விஷயத்துல ஹாலண்ட் அவனுக்கு கிடைச்ச ஸ்கான்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தா நம்ம இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவே மாட்டோம். அவனுக்கு ஒவ்வொரு கேம்லயும் அவனுக்கு அட்லீஸ்ட் 2 சான்ஸ் டீம் கிரியேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அவன் சம்பந்தம் இல்லாம பெனல்ட்டியை ஊறுறது, ஃபாலோ அப்ப ஊறுறது, சிட்டர்ஸ ஊறுறது, அதெல்லாம் அவன் ஸ்கோர் பண்ணானா இந்த சமயத்துல இப்படி உட்கார்ந்து பெப்ப நம்ம திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. தட்ஸ் தி ஹோல் ட்ரூத். அவன் சட்டானா அவனோட ஃபார்ம் டிப் ஆயிருச்சு. அவனே எதிர்பார்த்திருக்கான். அதுதான் நான் சொல்லலாம்னு. அந்த டீமோட 80% பிளஸ் கோல்ஸ் வந்துட்டு ஹாலண்ட் தான் ஸ்கோர் பண்ணிருக்கான். அவர் யாருமே பண்ணல. அவ்வளவு ஹெவி ரிலையண்டா ஒரு ஆள் மேல வச்சிருந்தா அவனுக்கும் அவ்வளவு பிரஷர் இருக்கும். பிளஸ் அவன் மட்டும் தான் ஆடணுமா? பெர்னார்டோ சில்வாலாம் நான் முன்னாடி கூட ஸ்டார்ட் சொல்லியிருந்தேன், 28 கேம்ஸ் கழிச்சுதான் இப்ப ஏதோ ஒரு கோல போட்டார். ரீசெண்டா ஒரு கோல் போட்டார்ல, அதுவுமே ஆஃப்டர் 28 கேம்ஸ். அப்ப அவர் அட்டாக்கரா இருந்து அவனும் ஒண்ணும் பண்ணல, ஃபோடனா டிப் ஆயிட்டான். சோ ஒன்லி ஹாலண்ட் நம்பி எப்படி ஒரு டீம் வந்து கோல்ஸ்க்கு ரிலை பண்ண முடியுது? அவங்க மான்செஸ்டர் சிட்டியோட செகண்ட் டாப் ஸ்கோரர்னா குவார்டியோல் நினைக்கிறேன். 3 போட்டுருக்காரு. குவார்டியோல் தான் அட்டாக்கிங் ரேட். அப்படி பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஏன்னா முந்தி ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தா அக்வாரோ வந்து ஸ்ட்ரைக்கர்ல ஆடுவாரு. லெஃப்ட் விங்ல இருந்து ஸ்டெர்லிங் உள்ள வருவார், ரைட் விங்ல இருந்து சானே வருவாரு, பின்னாடி உங்களுக்கு டிப்ரோயினா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கர்ஸே வந்து இந்த ஜெக்கோ இவங்களா வச்சிருப்பானுங்க. அந்த யோடிக் இந்த மாதிரி அவனுங்களே 10 கோல் மேல வச்சிருப்பானுங்க சும்மா சப்ளோக்காரங்க. இல்ல நல்ல வேளை அக்வாரோ ரிட்டையர் ஆயிட்டான், இல்லைன்னா ஆட்டட்ட அவனையும் வாங்கியிருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. எப்படி ஜெசோசி ஜின்செங்கோலாம் எடுத்து வந்தாரோ அக்வாரோவையும் வாங்கியிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. இது எனக்கு கேடிபி இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா பட்டுச்சு. கேடிபி இல்லாதது வந்து, கேடிபி வந்து ஹாலாண்டுக்கு பாஸ் மட்டும் பண்றது கிடையாது, பால் சர்க்குலேஷன்ல வந்து நீங்க விங்கரை உள்ள கொண்டு வர்றது இருக்குல்ல, அதுவும் விங்கரை எப்ப ரிலீஸ் பண்றீங்கிறது வந்து கேடிபியோட ரோல் வந்து. கேடிபி இல்ல மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ், இவங்க தோத்த மேட்சஸ்ல கடைசி ஒரு 3-4 மேட்ச் தோத்த மேட்ச்ல இருக்காரு கேடிபி. ஆனா அந்த டோட்டல் டீமுமே வந்து லெட் ஆஃப். இல்லைங்க, அது கேடிபிங்கிறத விட I know it's very easy to say, பெப்பு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ராட்ரி நம்பி போட்டாரா அப்படின்னு சொல்றதுக்கு ஓகே, தட்ஸ் நாட் வெரி நைஸ். வெளியே இருந்து பார்க்கும்போது என்னடா ஒரு மேனேஜர் ஒரு பிளேயர் நம்பி இருக்காரு அப்படின்னு. பட் ஹைப்போதெட்டிக்கலி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்சனல்னால வந்து ஒரு 8 கேம் சலீபா இல்லாம ஆட முடியல ஒரு டைட்டில்ல. 5 பாயிண்ட்ஸ் லீட், 6 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தாங்க. ஒரு 7 கேம்ஸ் நினைக்கிறேன், லாஸ்ட் 7 கேம்ஸ் 8 கேம்ஸும் சலீபா விளையாடல, டைட்டில் போச்சு. லிவர்பூல் வந்து போன சீசன் கலெக்டிவா எல்லாரும் ஃபெயில் ஆனாங்க. ஏன்னா எவ்ரி ஒன் வாஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அவுட் ஆஃப் எனர்ஜி. அப்ப கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. சம்பந்தம் இல்லாம போய் எவர்டன்ல 2-0 தோத்தாங்க. இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஒன் மோமெண்ட். அதான் சொல்றேன், இப்போ எல்லா ஃபாஸ்ட் பிரேக்ஸையும் ராட்ரிங்கிற ஒரு பிளேயர் கட் அவுட் பண்ணிடுவான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெபினியோங்கிற அந்த பிளேயர் லிவர்பூலுக்கு பண்ணான். எத்தனை கவுண்டர் டிரான்சிஷன்ல போய் ஃபெபினியோ வந்து போய் நிப்பாட்டுவான். அதான் ராட்ரி இங்க பண்ணான். பட் ராட்ரிக்கு டியூவல் ரோல் இருந்துச்சு. ஒன்னு கட்டிங் அவுட் தி டிரான்சிஷன்ஸ்,
ரெண்டாவது டெம்போ செட் பண்ணுவான். எந்த சைட்ல அட்டாக் பண்ணி எந்த சமயத்துல எவனுக்கு பாஸ் போட்டா அவன் ஃப்ரீ ஆவான்னு தெரிஞ்சு அந்த பாஸ போடுவான். So it just shows how effective a player Rodri was. அதனாலதான் நான் I keep saying இப்ப வினிசியஸ் ராட்ரிக்கு சண்டை வரும்போது பேலன் d'Or வினிசியஸ் இல்லாம கூட ரியல் மேட்ரிட் நிறைய மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் ராட்ரி இல்லாம எதுவுமே பண்ண முடியல. எவ்வளவு பெரிய இம்பாக்டா ஒரு பிளேயரை கொண்டு வராரு அப்படிங்கறதா வந்து ராட்ரி ஷோட். பட் இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப ராட்ரி இல்லைன்னா பெப்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாரான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இப்ப இல்லாம இருந்து இப்ப ராட்ரி தொடர்ந்து அந்த சீசன் ஆடி இருக்கான். இல்லாம இருந்திருந்தானா என்ன பண்ணிருப்பாரு நம்ம யோசிச்சு பார்க்கலாமே தவிர we really can't say. அது ஒரு முக்கியமான பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா இது எல்லா டீமுக்குமே நடந்திருக்கு. உங்களுக்கு லிவர்பூலுக்கே நடந்துச்சு நினைக்கிறேன். அவங்க சீசன் வின் பண்ண அடுத்த சீசன் ஏன்னா இவருக்கு ஏசிஎல் ஆச்சு, வேன் டைக்கு ஏசிஎல் ஆச்சு, பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ ஒரு முக்கியமான பிளேயரா இருக்கிற வெளியே இருந்து பார்க்கும்போது ஓகே ரைட், அவங்க சாலா, மானே, ஃபிர்மினோ எல்லாம் கோல் போடுறாங்க, ஃபைன், ஃபெபினோ அவங்க டிஃபென்ஸ்ல நல்லா பாத்துக்கிறாரு, டிஃபென்ஸ் மிட்ல நிக்கிறாரு அப்படின்ட்டு. பட் ஆனா ஒரே ஒரு பிளேயர் உங்களுக்கு இன்ஜுரி ஆயிட்டு மிஸ் ஆயிட்டாருன்னு போது அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்டு இருக்கு. அந்த வாய்டை யாரு இல்ல பட் அந்த சீசன் வந்து ஒரு பிளேயர் இல்ல, எங்களோட என்டையர் டிஃபென்ஸ் அவுட். லெஃப்ட் பேக், ரைட் பேக், ரெண்டு சென்டர் பேக், ரெண்டு மிட்ஃபீல்டர், ஏதோ ஒரு பிளேயர் எல்லாம் ரீஸ் வில்லியம்ஸையும் நாட் பிலிப்ஸையும் வச்சு நாங்க வந்து வாங்கின கபாக்கோ இன்ஜர் ஆனா எவனை போட்டாலும் என்னடா இன்ஜர் ஆறீங்க சென்டர் பேக்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீசன். தட் வாஸ் ஒன் சீசன் வேர் எவ்ரிஒன் வென்ட் இன்ஜர்ட். அது வந்து இட் வாஸ் அன்அவாய்டபிள் அந்த சீசன். பட் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ். அவன் சொல்றோம்ல இவங்க ஒரு பிளேயர் இல்ல உன்னால ஆட முடியாதா அப்படின்னு கேக்குறோம்ல. சேம் வித் இப்ப வந்து அறிவு சொன்னார்ல, ஒரு ஓடகார்டு இல்லாதனால ஒரு அட்டாக் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து இப்ப சாக்கா இல்லைங்கும் போது இப்ப 2 கேம் தான் ஆயிருக்கு. போக போகதான் தெரியும் இப்ப சாக்கா இல்லாதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் வனேரி ஃபில் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியல. சேம் வித் லிவர்பூல், ஒரு சாலா இல்லைன்னா ஒரு வேன் டைக் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆல்வேஸ் வித் தீஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எவனாச்சும் மிஸ் ஆனா கண்டிப்பா டிப் ஆகும். That's kind of expected. ஆமா, ஆக்சுவலா அந்த பிளேயர்ஸ் இருக்கிறதுனாலே அந்த டீம் ரொனால்டோ இல்லைன்னா கப் அடிச்சிருப்பாங்களா, மெஸ்ஸி இல்லைன்னா அடிச்சிருப்பாங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த பிளேயர்ஸ் அந்த என்ன கொண்டு வராங்க டீமுக்குன்னு இருக்கு மொத்தமாவே. லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebrations begin.